வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 13ல ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதனோட அல்கைன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அரோமேட்டிசேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை அரோமேட்டிசேஷன்? alkenes with 6 to 10 carbon atoms are converted into homologs of benzene at high temperature and in the presence of catalyst. This process is known as aromatization. alkenes நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 to 10 கார்பன் இருக்கிற ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹோமோலாக்ஸ் ஆஃப் பென்சின் வந்து கிடைக்குது அட் ஹை டெம்பரேச்சரில். ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் முன்னிலையில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அரோமேட்டிசேஷன் கிடைக்குது. நம்ம இதை எது சொல்கிறோம் அப்படின்னா அரோமேட்டிசேஷன், அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் அக்கர்ஸ் பை சைமல்டேனியஸ் cyclization followed by the degradation of alkenes. அப்போ அல்கைன்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸேன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம், N-ஹெக்ஸேன். இதை வந்து பாசிட்டிவ் ஓவர் த குரோமியம் ஆக்சைடு Cr2O3 அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு சப்போர்ட்டடாக அலுமினியம் ஆக்சைடு. டெம்பரேச்சர் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா 873 கெல்வின்ல. நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு அப்போது லீனியர் செயினாக இருக்கிற N-ஹெக்ஸேன் வந்து நம்ம கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அரோமேட்டிக் பென்சின் இருங்க நம்ம கன்வெர்ட் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரோமேட்டிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். Next one, reactions with steam. The methane react with steam at 1273 Kelvin in the presence of nickel and decomposes to form carbon monoxide and hydrogen gas. மீத்தேனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ஸ்டீமோட வேப்பர், அதாவது ரெண்டுமே வேப்பர் ஃபேஸில் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. மீத்தேன் கேஸ் வாட்டர் வேப்பர் ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணும்போது நிக்கல் கேட்டலிஸ்ட் முன்னிலையில் 1273 கெல்வினில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் நமக்கு கிடைக்குது. The production of hydrogen gas from methane is known as a steam reforming process and it is a well established industrial process for the production of hydrogen gas from hydrocarbons. இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்து அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், pyrolysis. What is pyrolysis? Pyrolysis is defined as the thermal decomposition of organic compounds into smaller fragments in the absence of air through the applications of heat. அப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தெர்மல் டீகம்போஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அப்போ ஸ்மாலாக ஃப்ராக்மெண்டேஷனாக உடையுது. அப்போ ஆக்சிஜன் வந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் இல்லாத ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அப்போ தெர்மல் டீகம்போஷன் நடக்குது. தெர்மல் டீகம்போஷன் அப்படின்னா ஹீட்னால அந்த மாலிகுல்ஸ் வந்து உடையுது. உடையிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்போது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைரோலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைரோ மீன்ஸ் என்ன அப்படின்னா ஃபயர் அண்ட் லிசிஸ் அப்படின்னா மீன்ஸ் செப்பரேட்டிங். பைரோலிசிஸ் அப்போ என்ன பண்ணுறோம், ஹீட்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம். அதுதான் பைரோலிசிஸ். பைரோ அப்படின்னா ஃபயர், ஹீட் ஃபயர், லிசிஸ் அப்படின்னா செப்பரேட்டிங், பைரோலிசிஸ். இப்போ பைரோலிசிஸ் ஆஃப் ஆல்கைன்ஸ் ஆல்சோ நேம்ட் ஆஸ் கிராக்கிங். நம்ம அதர் நேமில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணி உடைக்கிறது. லாங் பெரிய ஹைட்ரோ கார்பன்ஸாக இருக்கிறத ஸ்மாலாக நம்ம ஹீட் அப்ளை பண்ணி உடைச்சோம் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லணும், பைரோலிசிஸ். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், when alkanes vapors are passed through the red hot metal, it breaks down into smaller hydrocarbons. அங்கே ஆக்சிஜன் வந்து இருக்கக்கூடாது, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏராக இருக்கணும். ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரோ கார்பன். அப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நடந்துடும். அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேட்டலிட்டிக் கிராக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அல்கைன்ஸ் வேனோட வேப்பர் ஃபேஸில் எடுத்துகிட்டு அதை நம்ம ரெட் ஹாட் மெட்டலில் வச்சு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது higher hydrocarbons converted into smaller hydrocarbons convert ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைரோலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். பைரோலிசிஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோபேன், ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் ப்ரோபேன் CH3 CH2 CH3 அப்படிங்கிற ப்ரோபேனை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா 773 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது அப்போ நமக்கு ப்ரோபீன் அப்படிங்கிற ப்ரோபீன், எத்திலீன் ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் மீத்தேன் அப்படிங்கிற ஹையர் மாலிகுலர் ஹைட்ரோகார்பன்ஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்மாலர் மாலிகுலர் ஹைட்ரோகார்பன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது ஒரு எக்ஸாம்பிள். தென்
two molecules of ethane CH3 ethane 773 kelvins நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 plus 2CH4 ethane அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ எத்திலின் CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலின் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இங்கே ஹையர் molecular weight hydrocarbons converted into lower molecular weight hydrocarbons. The products depends upon the nature of the alkenes. So temperature, pressure and presence of or absence of the catalyst. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, ஸோ நேச்சர் ஆஃப் அல்கேன், நம்ம எந்த அல்கேனை நம்ம எடுத்துக்கிறோம், ஸோ நம்ம என்ன டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறோம், ஸோ ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம், ஸோ அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோமா அல்லது கேட்டலிஸ்ட் இல்லாத பண்ணுறோமா அப்படிங்கிற இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பொறுத்து தான் என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கேசஸ் ஆஃப் the issues of cracking in alkenes increasing in molecular weight and branching in alkanes. ஸோ அப்போ molecular weight அதிகமாக இருக்கிற நம்ம அல்கேன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கிராக்கிங், அதாவது அல்கேன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அல்கேன்ஸ் வந்து நிறைய ஸ்மாலர் அல்கேன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ the cracking plays an important role in petroleum industry. ஸோ இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஹை molecular weight ஹைட்ரோகார்பன்ஸோட வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம கேட்டலிட்டிக் கிராக்கிங் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த கேட்டலிட்டிக் கிராக்கிங்கில் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து நம்மளால் அது கிராக் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சிந்தட்டிக் பெட்ரோல் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஹை நம்பர் மாலிகுலர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கேட்டலிட்டிக் யூஸ் பண்ணி ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதில் இருந்து நம்ம பெட்ரோலை சிந்தசிஸ் பண்ணுறோம். இது ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஐசோமெரிசம். What is meant by isomerism? Isomerism is a chemical process in which the compound is transformed into any of its isomeric forms. So normal alkanes can be converted into branched alkanes in the presence of AlCl3 aluminum trichloride and HCl at 298 Kelvin. ஐசோமெரிசம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாலிகுலர் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே N பியூட்டேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த N பியூட்டேனை ஸோ கேட்டலிசிஸ் முன்னிலையில் நம்ம 298 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிற ஃபார்முலா மட்டும்தான் காமனாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கிற நமக்கு ஒரு காம்பவுண்டாக என்ன ஆகுது அப்படின்னா காம்பவுண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோமெரிசம். அதாவது ஒரு மாலிகுலர் ஃபார்முலா வந்து மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். கார்பன் நம்பர் C4 இருக்கும். ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 6 7 8 10 C10 இருக்கும். C4H10 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா C4H10 அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டேஷனில் வந்து மாறி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா கன்வர்ஷன் ஆஃப் ஐசோமெரிசம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் ப்ராசஸ் இஸ் கிரேட் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ். The quality of the gasoline is improved by isomerizing its components. ஸோ அப்போ இது வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ பெட்ரோல் தயாரிக்கிறதுல வந்து குவாலிட்டி ஆஃப் கெசோலின் பெட்ரோலை நம்ம வந்து அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஐசோமெரிசிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் யூசஸ். த எக்ஸோதெர்மிக் நேச்சர் ஆஃப் alkanes combustion reactions explain the extensive uses of alkanes as fuels. ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் நேச்சர் இருக்கிற அல்கைனால ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்சிஜனோட வந்து எரியும் போது நமக்கு ஹீட்டை கிடைக்கிறதுனால நம்ம வந்து இது ஃபியூல்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ மீத்தேன் ப்ரெசென்ட் இந்த நேச்சுரல் கேஸ் இது யூஸ்ட் ஆஸ் ஹோம் ஹீட்டிங். நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து மீத்தேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மிக்சர் ஆஃப் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன் இஸ் நோன் ஆஸ் LPG கேஸ் which is used for the domestic cooking purposes. ஸோ நம்ம LPG லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன காம்போசிஷன் அப்படின்னா, ஸோ ப்ரோபேனும் பியூட்டேனோட மேஜர் காம்போசிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா LPG லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற LPG, அதாவது சிலிண்டரில் யூஸ் பண்ணுற கேஸஸ். இது வந்து நம்ம டொமஸ்டிக் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ குக்கிங் பர்பஸ்க்கு இந்த அல்கைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கெசோலின் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் many hydrocarbons used as a fuel for the internal combustion of engines. ஸோ கெசோலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் தான் அனதர் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெசோலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெசோலினோட காம்ப்ளெக்ஸ் மிக்சர் அதில் 2-3 நிறைய ஹைட்ரோகார்பன்ஸோட மிக்ஸு தான் நம்ம வந்து பெட்ரோலாக யூஸ் பண்ணுறோம். இதை வந்து மினி ஹைட்ரோகார்பன்ஸோட காம்போஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் ஆஃப் என்ஜின்ஸில் நம்ம வந்து டைரெக்டாக வந்து கெசோலினை யூஸ் பண்ணுறோம். So next, carbon black is used in the manufacturing of ink, printer, ink and black pigments. ஸோ இந்த கார்பன் பிளாக் அப்படிங்கிறது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா மேனுஃபேக்சரிங்கில், ஸோ இங்க் தயாரிக்கிறதுக்கும் பிரிண்டரில் இங்க் தயாரிக்கிறதுக்கும் அதுக்கடுத்து பிளாக் பிக்மெண்ட்ஸ் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கார்பன் பிளாக் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து அல்கைன்ஸில் தான் வருது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர் அது எப்படி இருக்கும், ஸோ மேஜர் யூசஸ் என்னத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ 1 to 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா இது கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ கார்பன் C1லேருந்து C4 இது கேஸ் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஹீட்டிங் ஃபியூயல், ஸோ குக்கிங் ஃபியூயலுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்பன் நம்பர் C5லேருந்து C7 வரைக்கும் இருந்ததுன்னா லோ பாயிலிங் லிக்விடாக இருக்கும். ஸோ இது வந்து லோ பாயிலிங் லிக்விடாக இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சால்வன்ஸ் அதில் கெசோலினாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கார்பன் நம்பர் C6லேருந்து C12 அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து கெசோலின் மட்டும்தான் இந்த காம்போசிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து C12லேருந்து C24 வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ ஜெட் ஃபியூயல், ஸோ போர்ட்டபிள் ஸ்டவ் ஃபியூலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து C18லேருந்து C15 வரைக்கும் ஹை பாயிலிங் பாயிண்ட் லிக்விட். ஸோ டீசல் ஃபியூயல், லூப்ரிகேண்ட், ஸோ ஹீட்டிங் ஆயில்ஸாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது 50+ கார்பனோட ஹையர் மோர் தென் 50 கார்பன்ஸ் இருந்தது அப்படின்னா இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ பெட்ரோலியம் ஜெல்லி அண்டு பாரஃபின், வேக்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த C15க்கு மேலே இருக்கிற கார்பனில் வர அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.